மற்றும் ஒரு அண்மை செய்தி, நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை தரப்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியதை அடுத்து மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் லெனின் வழங்க நாம் கேட்கலாம். லெனின், மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை என்னென்ன அறிவிப்புகளை மீனவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி வலுப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெறக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறும் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் இன்று மாலைக்குள் கடல் திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகூர், பட்டணச்சேரி, நம்பியாநகர், சாமந்தம்பேட்டை, ஆரியநாட்டுத்துறை, கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, கல்லார், வேளாங்கண்ணி, தெருதூர், காமேஸ்வரம், இளந்தாமாவடி, வெள்ளப்பள்ளம், ஆழ்காட்டுத்துறை, கோடியக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் உள்ள விசைப்படகுகள், நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் தற்போது மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லெனின்.